Hi students, welcome to this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னாக்கா accounts from incomplete recordsல statement of affairs அதனுடைய ஃபார்மட் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, இந்த ஃபார்மட் பாருங்க. பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஃபார்மட் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுனாக்கா பேலன்ஸ் ஷீட்னுடைய ஃபார்மட்டும் இதுவும் ஒரே மாதிரியே இருக்கும். பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குமோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குமோ அதே ஃபார்மட்லேயே இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னுடைய ஃபார்மட்டும் அதே தான். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் லைன் என்ன போட்டிருக்கு, இந்த புக்ஸ் ஆஃப்னு போடுறனாக்கா அந்த இடத்துல நேம் ஆஃப் த ஓனர் பேர் பக்கத்தில் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியுடைய ஓனர் ரமேஷ் அப்படின்னாக்கா இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் ரமேஷ். சப்போஸ் அந்த கம்பெனியுடைய ஓனர் பேர் சுரேஷ் அப்படின்னாக்கா இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் சுரேஷ் அது மாதிரி வரணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2020. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2020. ஓகேங்களா, இது வந்து ஹெட்டிங் ஆஃப் த ஃபார்மேட். இதுதான் வந்து ஹெட்டிங் ஃபஸ்ட்டு போடுறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மேட்டில் எப்போதும் போல் பேலன்ஸ் ஷீட்டில் வர மாதிரியே ஒரு டேபிள் கொடுத்துருக்கு. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே அந்த சைடு வரும். அசட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா அசட்ஸில் என்னென்ன ஐட்டம்ஸ் வருதோ அது எல்லா ஐட்டம்ஸும் வந்து அசட்டில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் வருதுன்றத ஃபஸ்ட்டு அசட் சைடு பார்ப்போம், அதாவது ரைட் சைடு பார்ப்போம். ரைட் சைடு எல்லோரும் பாருங்கள். ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அசட்ஸில் என்னென்ன ஐட்டம்ஸ் வரும் அப்படிங்கிறது 1 by 1 போட்டிருக்கு. எல்லாமே உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சது தான். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டில் என்ன ஐட்டம்ஸ் வருமோ அதே ஐட்டம்ஸ் தான் இதுலேயும் வரும். பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு என்ன ஐட்டம் வரும், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். அதே தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்லேயும் அசட் சைடு வரக்கூடிய ஃபஸ்ட்டு 2 ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். ஓகேங்களா, அடுத்த ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சன்ட்ரே டெப்டார்ஸ் வந்து அசட் சைடு தான். நம்ம பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும், இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்லேயும் அதே மாதிரி தான் வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக் இன் ட்ரேட், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஃபிக்ஸட் அசட்ஸ். ஆல் தீஸ் ஐட்டம்ஸ் கம் அண்டர் அசட்ஸ் காலம். ஓகே, இப்போ நீங்கள் அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா லைபிலிட்டிஸ் வரணும். ஓகேங்களா, லைபிலிட்டிஸில் அவங்க கொடுத்துருக்க ஐட்டம்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு சன்ட்ரே கிரெடிட்டார்ஸ் எந்த சைடு வரணும்னாக்கா லைபிலிட்டிஸ் சைடு வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட், கேபிட்டல். நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுறப்ப கேபிட்டல் ஃபஸ்ட்டே வரும். இதில் வந்து கேபிட்டல் வந்து கடைசியாக நம்ம போடுறோம். ஏன் இதில் கேபிட்டல் கடைசியாக போடுறோன்றதுக்கு பின்னாடி நான் ஒரு ரீசன் சொல்கிறேன். லைபிலிட்டிஸ் சைடு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அண்ட் அசட் சைடு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம். ஓகேங்களா, இதை பார்த்து முடிச்சிட்டிங்கனாக்கா இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம எதுக்காக ரெடி பண்ணுறோம், நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டிஃபரன்சஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் பார்த்துருப்போம். எதுக்காக நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் ரெடி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா டு ஃபைண்ட் அவுட் கேபிட்டல். அதுதான் நம்மளுடைய மெயின் பர்பஸ் டு ப்ரிப்பேர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர். கேபிட்டல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதோ இங்கே பேலன்சிங் ஃபிகர்னு போட்டிருக்கு. பேலன்சிங் ஃபிகர்னாக்கா லாஸ்ட்டாக டேலி பண்ணுறதுக்காக போடக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான் வந்து பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னாக்கா கேபிட்டல் தான் நம்ம வந்து பேலன்சிங் ஃபிகராக எடுக்கிறோம். அப்போ கேபிட்டல் தான் வந்து இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அசட்ஸ் காலமில் இருக்க எல்லா அமௌண்ட்டையும் கூட்டிட்டு லைபிலிட்டி சைடு நமக்கு கேபிட்டல் இருக்காது. ஃபஸ்ட்டு போடுறப்ப கேபிட்டல் இருக்காது. ஸோ அந்த டைமில் என்ன செய்யணும்னா கேபிட்டலில் தவிர்த்துட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட், இது 4 ஐட்டத்தையும் கூட்டி அசட்டில் இருந்து நம்ம லெஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு கிடைக்கிறது கேபிட்டல். டேபிள் போடுறதுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன் டு ஃபைண்ட் அவுட் டு அசர்டைன் த கேபிட்டல் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் என்ன டேட்டு போடுறோமோ அந்த டேட்டை பொறுத்தது தான் ஓப்பனிங் கேபிட்டலா அல்ல க்ளோசிங் கேபிட்டலான்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா, கடைசியாக ஒரு தடவை அந்த ஃபார்மேட் மட்டும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஓகே, இந்த புக்ஸ் ஆஃப் ஓனர் நேம் போடணும். இங்கே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் டேட் 31st March 2020 போடணும். லெஃப்ட் சைடு லைபிலிட்டிஸ், ரைட் சைடு அசட்ஸ். ஸோ ஆல் த ஐட்டம்ஸ் வி ஹாவ் டு போஸ்ட். அசட் சைடு என்னென்ன போட்டிருக்கோம், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சன்ட்ரே டெப்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக் இன் ட்ரேட், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்,
ஃபிக்ஸட் அசட்ஸ். லைபிலிட்டி சைடு என்னென்ன போட்டிருக்கோம், சண்டரி கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட், லாஸ்ட்டாக பேலன்சிங் ஃபிகர் வந்து கேபிட்டல். ஓகேங்களா? தேங்க்யூ.